ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க. நாங்கள் அந்த புதுக்கோட்டையிலேருந்து வரோம் ஐயா. இங்கே பனம்பட்டியை சேர்ந்த விவசாயிங்கிறத கேள்விப்பட்டோம். ஆமாம். அப்புறம் வந்து தென்னங்கன்றுகளை எல்லாம் உற்பத்தி பண்ணி குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம். அதனால் உங்கள்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம் ஐயா. சரி, ரொம்ப நல்லது. உங்கள் பேர் என்னங்க ஐயா? என் பேர் நடராஜன். சரிங்க ஐயா. இதில் இந்த தென்னங்கன்றுகளை எவ்வளோ நாளாக உற்பத்தி பண்ணுறீங்க? நான் ஒரு 3-4 வருஷமாக உற்பத்தி பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க ஐயா. இந்த உயர்ந்த ரக தென்னங்கன்றுகளை உற்பத்தி பண்ணி எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? 60-65 கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க ஐயா. இந்த தென்னங்கன்றுகள்லாம் எவ்வளோ நாள்கள் ஐயா அது பலன் தரக்கூடியது? 3 வருஷத்தில் காய்ச்ச நல்ல விதமாக கொண்டு வந்தோம்னா. சரிங்க ஐயா. அதுக்கு நல்ல விதமாக தண்ணி ஊற்றி நல்லா பராமரிச்சோம்னா 3 வருஷத்தில் காய்க்கும். நம்ம கன்று அந்த அளவுக்கு காய்க்கும். ஓகேங்க ஐயா. இந்த தென்னங்கன்றுகளை உங்கள்கிட்ட இருந்து வாங்கினோம்னாக்கா நாங்கள் எப்படிங்க ஐயா தொடர்பு கொள்வது? தொடர்பு வந்து ஃபோன் நம்பர் தான் அதில் கொடுத்துருக்குறேன். ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஐயா. 9786. சரிங்க ஐயா. 01 75 45. சரிங்க ஐயா. இது எப்போ வேணாலும் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம். நல்ல கன்று. நான் ஒரு நெட்டே வந்து 600 கிராம் 700 கிராம் வெயிட் இருந்தால் தான் நெட்டை பாவுறது. சரிங்க ஐயா. இடம் வச்சு தான் பாவுறது. சரிங்க ஐயா. பூது பிடியாலாம் நட்டு கொண்டாந்து பாவுறது இல்லை. நம்ம கன்று கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கும். சரிங்க ஐயா. நம்பிக்கை இருக்குது. மீண்டும் மீண்டும் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க ஐயா. இந்த கண்ணெல்லாம் இந்த இருக்குது. இந்த கன்று உயர்ந்த ரக தென்னங்கன்று. உயர்ந்த ரக தென்னங்கன்று. இதுக்கு வந்து ஏதாவது நம்ம உரங்கள் என்னென்ன உரங்கள் ஐயா பயன்படுத்தணும்? கோழியர் மட்டும் பயன்படுத்தினாலே பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்க ஐயா. வயிற்றில் உரங்கள்லாம் அப்புறம் வைக்கலாம். கோழியர் கிடச்சி வச்சோம்னா இந்த காண்டாமிருக வண்டெல்லாம் அதில் விழுவாது. சரிங்க ஐயா. அந்த அதனுடைய எஃபெக்ட்டுக்கு இது கொஞ்சம் அந்த வண்டுகள் எல்லாம் விழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மருந்துகளையா நம்ம தெளிக்கணும்? சரி, அது நான் வந்து அது கவர்மெண்ட்டில் அதை பார்த்து செய்கிறாங்க. சரிங்க ஐயா. நம்ம வந்து வேப்ப புண்ணாக்கு, குட்டமணுக்கு புண்ணாக்கு, சரிங்க ஐயா, இதோட தான் கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் இந்த உங்கள் தென்னங்கன்றுகளில் அவ்வளோவா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால எதுவும் விழுகாது. நான் வந்து இந்த கோழியர் போட்டு தான் பாவுறேன். சரிங்க ஐயா. பாவுறதுக்கே கோழியர் போட்டு பாவி இருக்கிறேன். அதனால அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையுது. ஆமாம். உங்களுக்கு வந்து மாவட்டத்தில் இருந்து கேட்டாலும் எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் உங்களால் அனுப்ப முடியும். அனுப்ப முடியும். சரிங்க ஐயா. அந்த மாதிரி கேட்குற விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். கொடுக்கலாம். சரிங்க ஐயா. தரமான கண்ணா கொடுக்கலாம். சரிங்க ஐயா.